ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம்மில் அம்பேத்கர் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடு மக்களும் பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையான ஒருங்கிணைந்த ஒன்று என்று கூறியது யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர், பீமாராவ் அம்பேத்கர். நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடு மக்களும் பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையான ஒருங்கிணைந்த ஒன்று என்று யார் கூறினாங்க அப்படின்னா பீமாராவ் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொது பணியில் தேர்வாகிட உதவிடுவதும் தான் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா பூனா ஒப்பந்தம். ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொது பணிகளில் தேர்வாகிட உதவிடுவதும் தான் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா பூனா ஒப்பந்தம். அடுத்த கூற்று காரணம். பி.ஆர். அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். காரணம், இவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, பி.ஆர். அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார், இது கரெக்டு. காரணம் வந்து இவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் அப்படின்னு சொல்கிறது தவறு. காரணம் வந்து தவறு. பகீத் கிருத்திகா ராணி சபாவை அமைத்தவர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். பகீத் கிருத்திகா ராணி சபாவை அமைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். லண்டன் அருங்காட்சியகத்தில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா காரல் மார்க்ஸ். லண்டன் அருங்காட்சியகத்தில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது காரல் மார்க்ஸ். அடுத்தது, கீழ்வரும் எவருடன் இந்த மேற்கோள்கள் தொடர்பு படுத்தலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது யாருக்கு தொடர்புடைய கூற்றுகள் அப்படின்னா கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு, நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும், வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல இப்படின்லாம் சொன்னது யாருன்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு, நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும், வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இது சொன்னது யார் அப்படின்னா அம்பேத்கர். அடுத்த ஒரு கூற்று காரணம். சாதி ஒழிப்பு பற்றி அம்பேத்கர் எழுதியுள்ளார். இந்து சமய நூல்களில் இருந்த சாதி முறையினை விமர்சனம் செய்தார். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். சாதி ஒழிப்பு பற்றி அம்பேத்கர் எழுதியுள்ளார். இந்து சமய நூல்களில் இருந்த சாதி முறையினை விமர்சனம் செய்தார். ரெண்டுமே வந்து கரெக்டு. காரணமும் சரி. மராத்தியில் 2 வாரத்திற்கு ஒரு முறை வெளியாகும் பத்திரிகையான பகீத் கிருத்திகா பாரத்தை தொடங்கியவர் அம்பேத்கர். மராத்தியில் 2 வாரத்திற்கு ஒரு முறை வெளியாகும் பத்திரிகையான பகீத் கிருத பாரதத்தை தொடங்கியவர் அம்பேத்கர். அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி. அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி. தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதிய இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ சங்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதிய இந்துக்கள் மத்தியிலேயே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சங்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னா அம்பேத்கர். 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது. யாருக்கும் நடுவில் அப்படின்னா அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடுவில். இப்போ ஆன்சர் வந்து அம்பேத்கர். 1932 பூனா ஒப்பந்தம் யாருக்கும் அம்பேத்கருக்கும் காந்திக்கும். அனைத்திந்திய பட்டியல் இனத்தவரின் கூட்டமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அனைத்திந்திய பட்டியல் இனத்தவரின் கூட்டமைப்பை நிறுவியவர் அம்பேத்கர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னா 1990. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டது 1990. சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இது யாருடைய வார்த்தை? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இது யாருடைய வார்த்தை? அம்பேத்கருடைய வார்த்தை. 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியினை தொடங்கியவர் பி.ஆர். அம்பேத்கர். 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியினை தொடங்கியவர் அம்பேத்கர். டேஷ் ஆண்டு அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களின் தார்மீக பொருள் முன்னேற்றத்திற்காக பம்பாயில் பகீத் கிருத்திகா ராணி சபா அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினார். எந்த ஆண்டு அப்படின்னா 1924. 1924ஆம் ஆண்டு அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக பம்பாயில் பகீத் கிருத்திகா ராணி சபா அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்தார். இப்போ நம்ம அம்பேத்கர் பற்றி பார்க்கலாம். புக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இது பார்த்தோம்னா 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி 12th ஹிஸ்ட்ரி புக்லேயும் இருக்கும். அடுத்த சில ஆண்டுகள் தீண்டாமையினை ஒழிப்பதற்கு காந்தியடிகள் செலவிட்டார். அம்பேத்கருடனான அவரது தொடர்புகள் ஜாதி அமைப்புகள் பற்றிய காந்தியடிகளின் கருத்துக்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது.
அடுத்து வகுப்புவாரி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம் பார்க்குறோம். இது வந்து 1932ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16 வகுப்புவாரி ஒதுக்கீட்டை யார் அறிவிப்பாங்க அப்படின்னா ராம்சே மேக்டொனால்டு அப்படிங்கிறவர் வந்து அறிவிக்கிறாரு. முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகிய B.R. அம்பேத்கர் தமது கருத்துக்களின்படி தனி தொகுதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் அப்படின்னு வாதிடுறாரு. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, தனி தொகுதி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. 1932 செப்டம்பர் 20 காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி கொடுக்கறது வந்து சரியில்லை, அதனால் நான் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படிங்கிற போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு? 1932 செப்டம்பர் 20 காந்தி வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி அப்படிங்கிறதுக்கு எதிராக என்ன பண்ணுறாரு? போராட்டத்தை தொடங்குறாரு, உண்ணாவிரதம் இருக்கிறாரு. மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் B.R. அம்பேத்கர் மற்றும் M.C. ராஜா மற்றும் இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் தலைவர்களுடன் என்ன பண்ணுறாங்க? பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு? அம்பேத்கருக்கும் இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அந்த ஒப்பந்தத்தை தான் என்னன்னு சொல்கிறோன்னா பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலித் பகுஜன் இயக்கம் அம்பேத்கர் தலைமையிலும், சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் ஈவேரா தலைமையிலும் உருவாகி சமூக நீதி மாற்றம் அடிப்படை கோரும் இயக்கங்கள் இந்த 2 பகுதிகளிலும் செயல்பட்டன. தலித் பகுஜன் இயக்கம் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய தலைமையில் செயல்பட்டுச்சு. அடுத்தது 1920 ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களின் மையப்புள்ளியாக யார் இருந்தா அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர் தான் இருந்தார். ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களின் மையப்புள்ளி 1920களில் யார் அப்படின்னா அம்பேத்கர் தான். தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மகர் ஜாதியில் பிறந்த இராணுவ வீரரின் மகன் தான் யார் அப்படின்னா இந்த டாக்டர் அம்பேத்கர். அவருடைய சமூகத்தில் 10ஆம் வகுப்பை முடித்த முதல் நபர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவருடைய கல்வி பார்த்தோன்னா எல்பின்ஸ்டன் கல்லூரியில் வந்து சேர்ந்து 1912 என்ன பண்ணுறாரு? பட்டதாரி ஆறாரு. எல்பின்ஸ்டன் கல்லூரியில் படிக்கிறாரு. 1912 பட்டதாரி ஆகிறாரு. அப்புறம் பரோடா அரசரின் கல்வி உதவித்தொகை பெற்று என்ன பண்ணுறாரு? அமெரிக்கா போய் பட்ட மேற்படிப்பு படிக்கிறாரு. பட்ட மேற்படிப்புக்காக அமெரிக்காவுக்கு போகிறாரு. யாருடைய உதவியில்? பரோடா மன்னருடைய உதவியில். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அமெரிக்காவிலேருந்து அப்புறம் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறுறாரு, PhD பெறுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளுக்காக எங்கே போகிறாரு அப்படின்னா லண்டனுக்கு போகிறாரு, சட்டம் மற்றும் பொருளாதாரம் படிக்கிறதுக்காக. அடுத்தது 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்துக்கிறாரு. இந்தியாவின் ஜாதிகள் என்ற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வந்து அதில் சமர்ப்பிக்கிறாரு. 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் வந்து இவர் கலந்துட்டு இந்தியாவின் ஜாதிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வந்து சமர்ப்பிக்கிறாரு. இந்த கட்டுரை பின்னர் அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற தொகுப்பில் வந்து பதிப்பிக்கப்பட்டது. இந்த இந்தியாவின் ஜாதிகள் அப்படிங்கிற அந்த கட்டுரை வந்து அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற தொகுப்பில் பதிப்பிக்கப்பட்டது. இந்தியாவில் ஒடுக்கப்பட்டோரிடையே திறமையுள்ளோரை தேடி வந்த பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றிய தகவல் சேகரித்து தரதுக்காக இவரை வந்து அழைச்சிருப்பாங்க. சவுத் போரா குழுவுடன் வந்து கலந்துரையாட வருமாறு பிரிட்டிஷ் அரசு வந்து இவருக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா அம்பேத்கர் வந்து புதிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளை வந்து தோற்றுவிப்பார். அது என்னெல்லாம் அப்படின்னா மூக் நாயக் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கியிருப்பார். மூக் நாயக் அப்படின்னா என்னென்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. அது எதுக்காக அப்படின்னா தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக. மூக் நாயக் அப்படின்னா என்ன மீனிங்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர். இந்த பத்திரிகை எதுக்காக உருவாக்கியிருப்பார் அப்படின்னா தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக. அதே மாதிரி பகித் கிருத்திகா ராணி சபை அப்படின்னா என்ன மீனிங்னா தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் தோற்றிருப்பார். அது எதுக்கு அப்படின்னா தன்னுடைய செயல்பாடுகளுக்காக அதை வந்து உருவாக்கியிருப்பார். பகித் கிருத்திகா ராணி சபா அது எதுக்குன்னா தன்னுடைய செயல்பாடுகளுக்காக. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு. அதே மாதிரி பார்த்தோன்னா பம்பாய் சட்டப்பேரவையின் உறுப்பினராக அவர் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் மீது விதிக்கப்பட்ட திறன் குறைபாடுகளை களைவதற்காக அயராது பாடுபட்டார். பம்பாய் சட்டப்பேரவையின் உறுப்பினராக இருந்துட்டு என்ன பண்ணார்? தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு விதிக்கப்பட்ட திறன் குறைபாடுகளை களைவதற்காக பாடுபட்டார். அதே மாதிரி ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்காக தான் அவர் என்ன பண்ணுவார்? மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தொடங்கியிருப்பார். எதுக்காக? அந்த குளத்தில் வந்து தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தரதுக்கு தான் மகத் சத்தியாகிரகத்தை வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்.
அடுத்து ஏற்கனவே பார்த்துட்டோம்ல பூனா ஒப்பந்தம், அது வந்து இது 12th புக்கில் கொடுத்துருக்கிறது. தீண்டத்தகாதோருக்கு தனி தொகுதிகள் வழங்கப்படுவதை தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்க்க போவதாக யார் சொல்லியிருப்பார்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார். தான் அடைக்கப்பட்ட எந்த சிறையில் இருப்பார்னா எரவாடா சிறையில் தன் சாகும் வரை என்ன பண்ணணும், உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அப்போ காந்தியினுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அழுத்தம் வந்து மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் மற்றும் அம்பேத்கருக்கும் இருக்கும். இதனால தான் என்ன பண்ணிடுவாங்க, அவர்கிட்ட வந்து சிறைச்சாலையில் நடந்த சந்திப்புக்கு பிறகு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் அந்த பூனா ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகும். அடுத்து அம்பேத்கர் வந்து 2 கட்சிகளை வந்து ஆரம்பிச்சிருப்பார். சுதந்திர தொழிலாளர் கட்சி, அது எப்போ அப்படின்னா 1937 வந்து ஆரம்பிச்சிருப்பார். அதே மாதிரி பட்டியல் இனத்தவரின் கூட்டமைப்பு, அது எப்போ அப்படின்னா 1942 தொடங்கியிருப்பார். அம்பேத்கர் வந்து 2 கட்சிகளை ஆரம்பித்தார். சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து 1937, பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு வந்து 1942. அவரது போராட்டங்களை அங்கீகரித்த காலனி அரசு தனது ஆதரவை சமன்படுத்த அம்பேத்கரின் சேவைகளை பயன்படுத்தியது. 1942 ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பார் அம்பேத்கர். எப்போ 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பார். சில மாதங்களுக்கு பிறகு அரச பிரதிநிதியின் அமைச்சரவையில் அமைச்சராக வந்து இடம்பெறுவார் இவர். அதே மாதிரி பார்த்தோன்னா நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவைகளை மகுடம் சூட்டும் விதமாக சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவர். அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு அமைச்சரவையில் இவர் வந்து அமைச்சராக இடம்பெற அழைக்கப்பட்டார். யாருன்னா அம்பேத்கர். சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு அமைச்சரவையில் அமைச்சராக இவர் வந்து அழைக்கப்படுவார்.